ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். வெவ்வேறு காலகட்டங்களில் வேதாகமத்தை நிறைய பேர் திருப்புதல் செய்தாங்கங்க. அதாவது ஒரு பெட்டரான மொழிபெயர்ப்பை கொடுக்க முயற்சி செய்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சீகன் பால்க் அவர்கள் முதலாக தமிழில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். அவர் விட்டு சென்ற சில பகுதியை சூழ்ச்சி அவர்கள் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஃபெப்ரீஷியஸ் அவர்கள் ஒரு நல்ல பெட்டரான டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாரு, திருப்புதல் செய்தார். அதற்கு பிறகு ரேனியஸ் அவர் ஒரு திருப்புதல் கொடுத்தாருங்க. இப்படி நிறைய பேர் இதற்காக நல்ல முயற்சி எடுத்து செய்துட்டு இருக்கும் பொழுது மக்களுக்கிடையே பிசாசு வஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரிவினை ஆயிடுச்சு. ஃபெப்ரீஷியஸ் அவர்கள் பண்ண மொழியாக்கம் தான் சிறப்பு, ரேனியஸ் அவர்கள் பண்ணது சரியில்லை அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொரு குரூப் இல்லை ரேனியஸ் அவர்கள் பண்ணது ரைட்டு, ஃபெப்ரீஷியஸ் அவர்கள் பண்ண மொழியாக்கத்துல நிறைய பிழை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு நடுவில் ஹென்றி பவர் அப்படிங்கிறவரு ஒரு மொழியாக்கத்தை கொண்டு வராரு, திருப்புதல் கொண்டு வராரு. அவரு இந்தியாவில் அச்சிடாம வெளிநாட்டுல இருந்து அச்சிட்டு கொண்டு வந்து கடற்கரையில இறக்கி எல்லாருக்கும் கொடுத்தா மக்கள் வாங்கி அதை கடல்லே போட்டாங்க. ஏன்னா அவங்களால அந்த மொழியாக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. இப்படி நம்ம கைக்கு வர வேதாகமத்துக்கு பின்னாடி பல சரித்திர உண்மைகள் இருக்குங்க. இதற்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வசனத்தை படிக்கலாம் வாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26. சேர்ந்து சொல்லுங்களாங்களா? ஓகே. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. இன்னொரு முறை சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. வெரி குட். ஓகே, அடுத்தது படிக்கலாம். அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான வசனம். ரெண்டு சேர்த்து சொல்லாங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26. வெரி குட், சொல்லிட்டீங்க. ஆமாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு எப்பொழுதுமே திட நம்பிக்கையா இருப்பாங்க. ஏன்னா அவங்க கர்த்தருக்கு பயந்து மாத்திரம் நடக்கிறாங்க, மனுஷனுக்கு பயந்து நடக்கல. அது மாத்திரம் இல்ல, அவங்க சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். இன்று நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நாளைக்கு நம்மளுடைய சந்ததிகள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க. ஸோ இன்று முதல் நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடிப்போம். நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.